தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை அரசிடம் ஒப்படைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், தற்பொழுது உயர்நீதிமன்றத்தின் ஆணை விவரங்கள் என்ன? இப்ப பாத்தீங்கன்னா இந்த திவ்யா சுரன் மற்றும் காமராஜ் என்ற 2 மருத்துவர்கள் வழக்கு தொடர்ந்தாங்க. தாங்கள் மருத்துவ மேல் படிப்பிற்கான விண்ணப்பிக்கும் பொழுது அரசுக்கு ஒதுக்க வேண்டிய இடங்களை, அரசுக்கு ஒதுக்கீடு செய்த இடங்களை ஒப்படைக்காததால் தனியார் மருத்துவக் கல்லூரியில் தங்களுக்கு இடம் கிடைப்பது கடினமாக இருப்பதாக இந்த வழக்கு தொடர்ந்தாங்க. அப்போது ஏற்கனவே இந்த நீதிபதி கிருபாகரன் இந்த வழக்கை விசாரித்து பல கேள்விகள் எழுப்பியிருந்தார். இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறதா, அது முறையாக கண்காணிக்கப்படுகிறதா என்று தமிழக அரசுக்கும் எம்சிஐக்கும் பல கேள்விகள் எழுப்பியிருந்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிப்பதற்கு முன்பாக கடந்த வாரம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது அதாவது சவிதா பல்கலைக்கழகமும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகமும் இதே வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறை செய்யப்பட்டு தற்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த 2 பல்கலைக்கழகங்களை தவிர மற்றவர்களுக்கான உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளார். அந்த உத்தரவு என்ன பார்த்தீங்கன்னாக்க, தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தங்களிடம் உள்ள முழுமையான இடங்களில் 50% இடங்களை அரசுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தவிர நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் அரசு சாராத ஒரு கல்வி நிறுவனம் என்பதால் அவர்களும் 50% இடத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் இந்த இடங்கள் ஒதுக்கப்பட்ட இடங்களை பெற்று மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யாத அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை, முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கண்டித்துள்ள நீதிபதி தமிழக அரசுக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்து அதை செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களை தனியார் கல்வி நிறுவனங்கள் அரசுக்கு ஒதுக்கியது மட்டுமே காகித அளவில் மட்டுமே இருக்குது, அது செயல்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பதை முறையாக கண்காணிக்காத இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கும் 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்து அதையும் இந்திய மருத்துவ கவுன்சில் செலுத்த வேண்டும் என்று சொல்லியுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சவிதா பல்கலைக்கழகமும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் வழக்கம் இருப்பதால் அவர்கள் தொடர்பாக எந்த உத்தரவும் இன்று பிறப்பிக்கவில்லை என்று நீதிபதி கிருபாகரன் தமது உத்தரவில் தெரிவித்துள்ளார். காயத்ரி. முகேஷ், இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? வசந்த், இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த உத்தரவு போட்டிருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்டுள்ளதா நினைக்கிற கல்வி நிறுவனங்கள் அடுத்த கட்டமாக மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. தற்போது இதே போல மருத்துவ மாணவர்கள் தொடர்பான வழக்கு மற்றொரு அமர்வில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இன்று மாலைக்குள் அந்த உத்தரவை எதிர்த்து அவர்கள் முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே சமயம் உத்தரவோட நகல் இன்னும் மனுதார வழக்கறிஞருக்கோ அரசுக்கோ யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அந்த உத்தரவோட நகல் கிடைக்கும் பட்சத்தில் அதை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்று அல்லது வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வசந்த். முகேஷ், இந்த வழக்குல மனுதாரர்கள் தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? மனுதாரர்கள் காமராஜ் மற்றும் திவ்யா சுரன் தரப்புல என்னென்ன வாதங்கள் வச்சாங்கன்னா, நாங்க ஒரு கிராமப்புறத்திலிருந்து இந்த மருத்துவ கல்லூரி முழுக்க கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கோம். தற்போது மருத்துவ மேல் படிப்பு படிச்சாதான் அடுத்த கட்ட ஒரு மருத்துவத்தில் ஒரு திறமையான நபரை விளங்க முடியும் என்பதால மருத்துவ மேல் படிப்புக்கு விண்ணப்பிக்கும் பொழுது பல தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது, நிகர்நிலை பல்கலைக்கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அவ்வளவு பணம் கட்டி போக முடியாது. இது அரசு கவுன்சிலிங் மூலமாக சென்றால் தான் தங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி அணுகும் பொழுது அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஒதுக்க வேண்டிய இடங்களை ஒதுக்கீடு மற்றும் ஆவணங்கள் மட்டுமே இருக்கிறது. ஆனால் நிரப்புவது எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டா அடிப்படையில் தான் நிரப்பப்படுகிறது. அரசு எந்த நியமனமும் நடத்தவில்லை. எனவே அந்த அரசு ஒரு நியமனம் பண்ண மாணவர்களை நியமிக்க வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும், அதற்கு உரிய உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்று அவங்க முழுமையான வாதத்தை வச்சாங்க. அப்பொழுதே நீதிபதி இந்த நீட் தேர்வில் பங்கேற்காதது குறித்தும் நீதிபதிகள் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இது தமிழகத்துக்கு ஒரு அவமானமான ஒரு செயல், நீட் தேர்வில் பங்கேற்காதது. அப்போது நம்மிடம் திறமையான மாணவர்கள் இல்லையா என்பது போன்ற கேள்விகளை எழுப்பியிருந்தார். அப்பொழுது மனுதாரர் தரப்பில் நாங்கள் நீட் தேர்வுக்கு தயாராக இருப்பதா இருந்தாலும் தற்போதைய நிலையில் எங்களுக்கு மருத்துவ மாணவர் சேர்க்கையில் இடம் கிடைப்பதுதான் முக்கியமாக நோக்கம் என்று அவங்க தரப்பில் வாதிடப்பட்டது. காயத்ரி.